பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 62வது அதிகாரம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்காருன்னு சொல்லி இந்த வசனத்துல போடப்பட்டிருக்குங்க. உங்க சமூகத்துல, அதாவது ஆண்டவர் சமூகத்துல எல்லாத்தையும் நம்ம ஊத்திக்கலாமாமா? என்ன ஊத்தலாம்ப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியை ஊத்துறது கிடையாது, உங்க பிரச்சனையை எடுத்து ஊத்துறதுங்க. நீங்க ஜபத்தின் மூலியமா உங்க வாழ்வில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றாரு. நீ உன் பிரச்சனையை அந்த மனுஷங்க கிட்ட போய் சொல்றேன், இந்த மனுஷங்க கிட்ட போய் சொல்றேன், நான் உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து தயாரா இருக்கல. உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு, உன் பிரச்சனையை மாத்துறதுக்கு, உன் தேவைகளை சந்திக்கிறதுக்கு, உன்னுடைய வியாதியை மாத்துறதுக்கு. இன்னைக்கும் நீ நிறைய பலவீனத்துல, வியாதியில, போராட்டங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில இருக்க பத்தியா? அதெல்லாம் மாத்த போறது நான் மகனே, மகளே, நான் மாத்துறேன். நீ என் கிட்ட சொல்ல மாட்டே, ஜபம் பண்ண மாட்டேற, பைபிள் படிக்க மாட்டேற, அந்த பஸ்ல எனக்கு ஜபம் பண்ணுவேன், இந்த பஸ்ல எனக்கு ஜபம் பண்ண வரான்ற உங்க வாழ்க்கை மாறணும்னா சில முயற்சிகள் நீங்களும் எடுக்கணுங்க. நான் ஜபம் பண்ண மாட்டேன், நான் ஏசப்பா தேட மாட்டேன், ஏசப்பா எனக்கு எல்லாமே செய்வார், எனக்காக அவங்க ஜபம் பண்ணணும். உங்களுக்காக யாரும் ஜபம் பண்ண மாட்டாங்க. எனக்கு கீழ்னா எனக்கு மட்டும்தான் வலிக்கும், உங்களுக்கு கீழ்னா உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும். உங்க பிரச்சனையை உங்களால தான் அறிய முடியும். அதனால நீங்க ஆண்டோட சமூகத்துக்கு போங்க. சமூகம்னா நீங்க சர்ச்சைக்கு போகணும்னு சொல்லல, வீட்டுல கூட உட்காந்து நீங்க ஆண்டவரை தேடுங்க, ஜபம் பண்ணுங்க. கண்டிப்பா அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. எதை நினைச்சு பார்ப்பீங்க? எல்லா தடைகளும் மாதிரி அற்புதமான காரியத்தை இந்த வழியில ஆண்டு உங்களுக்கு தரப்போறாங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.